சுற்றுலாத்துறை மையமாக கொண்ட நகரங்களிலே தான் சில வருடங்களுக்கு முன்பு சில தசாப்தங்களுக்கு முன்பு இந்த போதை இது அனைத்து பாகங்களுக்கும் இன்று பரவி இருக்கின்றது. ஒவ்வொரு கிராம மட்டத்திலும் மூளை முடுக்கெங்கும் பரவி இருக்கின்றது. இந்த அச்சுறுத்தலுடன் பல்வேறு ஆயுத பாணிகள் இதில் தொடர்பு இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய அளவு பணத்தை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயுதங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராணுவத்தில் இருக்கும் ஆயுதங்கள் அவர்களுடைய கையில் இருக்கின்றது. ஆகவே அந்த போதை வஸ்து வியாபாரம் கையில இருக்கின்ற அதிகாரங்கள் ஆயுதங்கள் இருக்கின்றது. තමන්ගේ ජීවිතය පිළිබඳ කිසි හැඟීමක් නැති තරුණයෝ මරා වෙඩිතියා ගන්න ඔවුන් මහදවාලේ පාරට බහින තත්ත්වයක් ඇති වී තිබෙනවා. வாழ்க்கை தொடர்பான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இளைஞர்கள் தற்கொலை செய்யும் நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறார்கள். මේ එකරේම වර්ධනුවක් නොවේ. இது ஒரு இரவில் அபிவிருத்தி அடைந்தது அல்ல. දශක දෙක තුනක් ක්‍රමානුකූලව சில தசாப்தங்களாக இது படிப்படியாக පාලනාධිකාරී නිදාගෙන හිටියා. அதிகாரிகள் நித்திரை தூங்கியிருந்தார்கள். සමහර අය උන් එක්ක එකතු වෙලා හිටියා. சிலர் அவர்களுடன் சேர்ந்திருந்தார்கள். ඒ ඔක්කොගේම ප්‍රතිඵලයක් කරනවා මේක ව්‍යසනයේ බවට පත් වී තිබෙනවා. இந்த அனைத்து விடயங்களிலும் பெருபேராக இது இன்றைக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல். අන්නේ අත්තරීමේ ගොදුරු තමයි දරුවෝ. அந்த பொறுப்பை சரியாக ஆற்றாததன் விளைவுதான் அந்த பிள்ளைகள். එනිසා අපි කොච්චර රටලීම් කරලා ஆகவே நாங்கள் எவ்வளவு சுற்றி வளைத்தாலும் ඒ දරුවන් විතරක් අත්තට උඩ ගත්තට පළක් නැහැ. அந்த பிள்ளைகளை மட்டும் கைது செய்ததால் මේක උඩසිට බින්දින්න පටන් ගන්න ඕන. இதை முற்று முழுதாக அகற்றுவதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். මේ ජාවාරමේ උඩම ඉන්න කණ්ඩායම අත්තට උඩ ගන්න ඕන. இந்த வியாபாரத்திலே மேல் மட்டத்தில் இருப்பவர்களை ප්‍රධාන බෙදහැරීම් ජාලය අඩපණ කරන්න ඕන. பிரதான விநியோகிப்பு இதை நாங்கள் தோற்கடிக்க ගම්මාන මට්ටමේ තියෙන බෙදහැරීම් ජාලය අඩපණ කරන්න ඕන. கிராம மட்டத்துக்கு விநியோகிப்பதை நாங்கள் தடை செய்ய வேண்டும். ඒකට අපේ රාජ්‍යාන්තරණ අපි මුණ දෙන්න ලෑස්ති. அதற்கு அரசு துறையில் இருக்கும் நாங்கள் முகம் கொடுக்க தயார். හැබැයි අර දරුවා ஆனால் அந்த பிள்ளை අපි බේර ගන්න ඕන. பிள்ளை நாங்கள் අපි மீட்டெடுப்போம். බන්ධනාගාර වලට ගියපුවාම நாங்கள் சிறைச்சாலைகளுக்கு போகும் போது අවුරුදු 18 20 25 නාගර තරුණ තරුණියන් මේ ගොදුරු බවට පත්වලා බන්ධනාගාරගත වෙලා ඉන්නවා. 18 வயது 20 வயது 25 வயது நகர்ப்புறங்களிலே வாழும் ඔවුන්ට ඔය ජීවිතයක් අපි ලබා දෙන්න ඕන. அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் සපේ තියෙන මද්ද්‍රව්‍ය තුරන් කිරීම විතරක් නෙවෙයි. ஆகவே நமக்கு இருப்பது இந்த போதை வஸ்தை துடைப்பது மட்டுமல்ல, ඒ මද්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වුණු දරුවන්ට අනාගතය අපි හදන්න ඕන. அந்த போதை வஸ்துக்கு அடிமையான பிள்ளைகளுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் ඒ கொடுப்போம். නිසා පුනරුත්ථාපන මධ්‍යස්ථාන ගණනාවක් අපි රට පුරා ඇති කරනවා. ஆகவே புனர்வாழ்வளிக்கும் நிலையங்கள் பலவற்றை நாங்கள் அமைக்கின்றோம். ඔබගේ දරුවට එන්න බාර දෙන්න. உங்களது பிள்ளை அதற்கு அந்த இடங்களில் ஒப்படையுங்கள். මද්ද්‍රව්‍යයට අබ්බැහුණු දරුවෝ බාර දෙන්න. போதை வஸ்துக்கு அடிமையான பிள்ளை ஒப்படையுங்கள். නැමත අපි ඔබට மீண்டும் நாங்கள் உங்களுக்கு ඔබ අපේක්ෂා කරපු දරුවා ලබා දෙන්නම්. நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த பிள்ளையை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். උන්ට වෘත්තීය රැකියාවක් පුහුණු කරන්නම්. தொழில் பயிற்சியை வழங்குவோம். ගමට ගෙදරට රටට වැඩදායක පුද්ගලයෙක් බවට පරිවර්තනය කරන්නම්. கிராமத்திற்கு பகுதிக்கு வீட்டுக்கு ஒரு பிரயோசனமான ඒ සඳහා විශාල පුනරුත්ථාපන මධ්‍යස්ථාන ගණනාවක් අපි ඇති කරන්න සැලසුම් කළා තියෙනවා. ஆகவே நாங்கள் பல்வேறு புனர்வாழ்வு நிலையங்களை அமைக்க ඒවට எதிர்பார்க்கிறோம். ඉතා වැදගත් පුහුණුවක් සහිත කණ්ඩායමක් පත් කරනවා. அதற்கு பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களை நாங்கள் මේ நியமிப்போம். ව්‍යසනට පත්වුණු දරුවන් බේර ගන්න ඕන. அந்த அடிமையான பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். ඔවුන්ට හොඳ අනාගතයක් අපි හදන්න ඕන. அவர்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை ඒ நாங்கள் නිසා මම ඔබගෙන් ඉල්ලා සිටින්නේ ஆகவே நாங்கள் உங்களிடம் கேட்டு நிற்பது, මේ ව්‍යසන ඔබගේ දරුවා ගිල ගන්න තෙක් ඔබ බලන් ඉන්නවද? இந்த அச்சுறுத்தலுக்கு உங்களது பிள்ளை இரையாகும் வரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ඔබගේ දොර ගාවට මේ ව්‍යසන ඇවිල්ලා තිබෙන්නේ. உங்கள் கதவு வரையும் இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது. දොර වාගෙන හිටියට වැඩක් නැහැ. ஆகவே கதவை மூடிக்கொண்டிருப்பதால் මේ දොර කඩාගෙන ඔබගේ නිවසට ඇතුල් වෙනවා. இந்த கதவை உடைத்துக் கொண்டு உங்கள் வீட்டு உள்ளுக்கு வரும் இந்த போதை අම්මා வஸ்து. තාත්තා මොනතර රැකවරණ දුන්නත් වැඩක් නැහැ. பெற்றோர்கள் எவ்வளவு பாதுகாப்பு அளித்தாலும் பிரயோசனம் இல்லை. සමාජයේ මේ ව්‍යසනේ තියෙනවා නම් சமூகத்திலே இந்த அச்சுறுத்தல் இருக்குமானால் අම්මා තාත්තා කොතර උසස් රැකියාවක යෙදුනත් වැඩක් නැහැ. பெற்றோர்கள் எவ்வளவு உயர் பதவியிலே இருந்தாலும் பிரயோசனம். දරුවා යන සමාජ අනාරක්ෂිත නම් பிள்ளைகள் இந்த அச்சுறுத்தலில் அடிமைகளாக இருந்தால் ඒ නිසා මොකද්ද කරන්න ඕනකම තිබෙන්නේ? ஆகவே இதை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் என்ன මේ செய்யணும்? සමාජයේ මේ ව්‍යසනේ පරාද කළ යුතුයි. சமூகத்திலே இதை நாங்கள் தோற்கடிக்கணும். මම ඔබට ආරාධනා කරනවා நான் உங்களை அழைக்கின்றேன். දේශපාලන අධිකාරියට අපි මුළුමනින්ම මේකට නායකත්වය දෙනවා. அரசியல் தலைவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இதற்கு முற்றுமுழுதான தலைமைத்துவத்தை வழங்குவோம். කිසිදු බියගැන්මකට எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் කිසිදු තරජනයකට எந்த ஒரு பயமுறுத்தலுக்கும் යටත් වෙන්නේ නැතුව அடிபணியாமல் මේ සන්නද්ධ අපරාධ කල්ලි
இந்த பாதாள உலக கோஷ்டிகள், මේ මද්ද්‍රව්‍ය අපරාධ කරුවන් இந்த போதை வஸ்து வியாபாரிகள் අපි අපේ රටෙන් මුලින් උපටා දමන ඔබට මම සාතික කරනවා. මේක කරනවා நாங்கள் මේ எமது වැඩේ. நாட்டில் இருந்து முற்றாகவே அகற்றி விடுவோம் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்திலே வழங்குகிறேன். ඔබට අපිට ඔබගේ සහාය අපිට අවශ්‍යයි. உங்களது ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. ඇයි? ஏன்? මේ ව්‍යසනය තමයි අපේ රට මුළුමනින්ම බිඳවට්ටන්න හේතු වී තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் எமது நாட்டையே முற்றுமுழுதாக கவிழ்த்த